World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் வெல்னஸ் கேர் வாடிக்கையாளர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக மிக சிறப்பான வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும். மனிதனாக பிறந்துட்டோம். இந்த வாழ்க்கையில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப தலையாய பிரச்சனையாக இருக்கிறது குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துலேயும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை. நிறைய இடத்துல டிவோர்ஸ் வரைக்குமே போயிடுது. சில இடங்களில் சண்டை போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஜென்ரேஷன் வைஸ் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு 1970s பிறந்தவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா ஏஜ் இருப்பாங்க. அவங்களாம் கணவன் என்ன தான் அடித்தாலும் கணவன் கூடவே வாழணும்னு சொல்லி அப்படியே ஒரு நரக வாழ்க்கையோடு வாழ்ந்துகிட்டே போயிடுறாங்க. பட் இதே 90s கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி வாழ்கிறது கிடையாது. சகிப்புத்தன்மை இல்லாமல் உடனே டிவோர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு தான் இந்த நம்முடைய சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக மேரேஜ் வெல்னஸ் கிளாஸ் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டுருக்கீங்களோ அல்லது பொண்ணு தேடிட்டுருக்கீங்களோ அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பு அட்டன் பண்ணி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கீங்க. எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை ஒருத்தங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்க, அதாவது இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆன கப்புள்ஸ் இருப்பீங்க. அவங்களும் எப்படி உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறது, ஜென்ரேட் பண்ணிக்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃபை எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இதுதான் வாழ்க்கைனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்வோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லாமல் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நம்மளுடைய கர்மா, இதுதான் நம்ம ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிருக்கும், 15 வருஷம் ஆகிருக்கும், ஈவன் 25 இயர்ஸ் கூட ஆகிருக்கும். ஒரு ஏஜ்டு கப்புளாக கூட இருப்பீங்க. அந்த கப்புளுக்கும் இன்னும் ஸ்டில் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது, நிறையா பிரச்சனையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் இந்த மேரேஜ் வெல்னஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த கிளாஸில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இதில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸாக இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒற்றுமை வரணும் அப்படின்னா முதல்ல 2 பேருடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய குணநலன்களும் அவங்களுடைய சிந்தனையும் எந்த மாதிரி இருக்குங்கிறத முதல்ல யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வர்றது கிடையாது. இதை அதுக்கான டைம் ஸ்பேஸை யாரும் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டைம் எடுக்கும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, பல்வேறு கட்டங்களில் சண்டை போட்டு, நம்ம கணவருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்படி தான் அவர் இருப்பார், நம்ம மனைவி இந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்படி தான் கையாளுவாங்கன்னு அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கான ஒரு சிலபஸை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு வருஷம் டைம் எடுத்துருது. இந்த டைம் பேண்ட்வித்தை டூரியேஷனை சில பேரால் கடக்க முடியாமல் அதை பொறுமையாக கையாள தெரியாமல் சண்டைகளை பயங்கரமாக போட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த குணநலன்களையும் சிந்தனையும் ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா அதற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகும் பொழுது அவங்களுக்கு நிறையா நன்மைகள் நடக்குது. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஒரு மேரேஜ்க்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஜாதக ரீதியாக நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம், இப்படி எல்லா பொருத்தமும் பார்க்குறீங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பொருத்தம் இருக்கா, சிந்தனை பொருத்தம் இருக்கா, அதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி வார்த்தையில் சொன்னால்
மன பொருத்தம் இருக்கா அப்படின்னு யாரும் பார்க்குறதில்ல. இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சைக்காலஜிக்கலாக அவங்க 2 பேரையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சைக்காலஜிக்கல் மேட்சிங் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்க்குறதும் இல்லை, நிறைய பெற்றோர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதும் இல்லை. இது இல்லாதனால தான் இன்றைக்கி பல்வேறு இடத்துல பல பிரச்சனைகள் வருது. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை, இதனால் கணவன் மனைவிக்குள்ள விரிசல் ஏற்படுறது, அல்லது கணவன் வந்து அம்மா பேச்சை தான் கேட்குறாங்க, அல்லது கணவன் வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி பேச்சை தான் கேட்குறாரு, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறையா பெண்கள் வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க, இந்த நம்ம வெல்னஸ் சென்டருக்கு வருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சரியான புரிதல் வந்து இல்லாத ஒரு காரணம் தான். அதுக்கு தான் என்ன சொல்லுவோன்னா, ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு எப்படிப்பட்ட பையன் அமைவாங்கிறது சொல்ல முடியும். அதே மாதிரி எப்படிப்பட்ட பொண்ணு அமைவாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பொருத்தம் பார்த்து எல்லா விதத்துலேயும் அந்த ஜாதகம் பொருந்திருக்கு, வசதி வாய்ப்புலையும் அவங்க பொருந்திருக்காங்க, எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வர மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா, அதற்கு முன்னாடி இன்னொரு கன்ஃபர்மேஷனாக நிச்சயமாக நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில் மன பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மன பொருத்தத்துடைய ஒரு ரியாலிட்டி தான் குணநலன்களும் சிந்தனையும். இதை கிளியராக நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லிட முடியும். உண்மையான ஜாதகம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணோட குணநலன் சிந்தனை எப்படி இருக்கும், ஒரு பையனோட சிந்தனை திங்கிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியுங்கிற மனநிலையில் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த வரனை வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போங்க. இல்லைனா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வரனை வந்து நீங்கள் பார்க்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். இது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் இந்த மாதிரி பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டோன்னா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மனநிலையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த ஃபஸ்ட்டு கான்செப்டாக இந்த குணநலன் சிந்தனையில் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 2வது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை. இப்போ நிறைய இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு கனவுகளோட திருமணம் பண்ணிட்டு போவீங்க, கனவுகளோட திருமணம் பண்ணிட்டு போவாங்க. பட் அந்த கணவன் மனைவிக்கு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையாது. அவங்களுடைய குடும்ப காரணமாக இருக்கலாம், அல்லது ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருக்கலாம். ஈவன் மாமியார் மாமனார், கூட பிறந்த மதர் இன்லா சிஸ்டர் இன்லா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய அவங்களுடைய கேரக்டர் வந்து இவங்களுக்கு அடாப்ட் ஆகாமல் இருக்கும். இதை வந்து என்னென்னு சொல்லலாம்னா சுச்சுவேஷன்னு சொல்லலாம், அல்லது சூழ்நிலைன்னு சொல்லலாம், அல்லது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையாதனால நிறைய பேருடைய மனநிலை வந்து பாதிக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, இதில் சஃபர் ஆகிறது பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோட ஒற்றுமை தான் சஃபர் ஆகுது. அப்போ அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணும், அங்கே இருக்கிற வீடை வந்து அடாப்ட் பண்ணணும். இப்போ ஒரு பொண்ணு வந்து நல்ல லக்ஸுரியான வீட்டில் பிறந்து வளர்ந்துருக்கும், அவங்க வந்து காரில் போயிட்டு வந்திருப்பாங்க. பட் கல்யாணம் பண்ணி கொடுத்தல அந்த இடத்துல லக்ஸுரி அந்தளவுக்கு இருக்காது. அப்போ அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு இருக்கும். சில இடங்களில் ஒரு பொண்ணு வந்து லக்ஸுரியாக வாழ்ந்துருக்காது, சாதாரணமான வீட்டில் வாழ்ந்துருக்கும். பட் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கும். அந்த வீடை பார்த்தே அவங்களுக்கு பிரமிச்சு போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலிங் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டிமேசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்யோன்யமாக இருக்கிறது. இந்த அந்யோன்யமாக வாழக்கூடிய தன்மை வந்து ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இதை வந்து நாங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் சொல்ல போனால் வசிய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கணவன் மனைவி வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க. வடிவேல் கோவை சரலா மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க, எல்லாம் நடக்கும். வீட்டில் 4 ரூமுக்குள்ளே நடந்துடும். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஆக்ட் பண்ணாமல் அந்த சண்டை போகிற நேரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு கோபம் இருக்கும். அடுத்த செகண்டே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இன்டிமேசி வந்துடும், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வந்துடும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே இவங்களோட பிளானட்டரி காம்பினேஷனும் அவங்களுடைய பிளானட்டரி காம்பினேஷனும் அந்த மாதிரி ஒரு வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சண்டை போடுற கப்புலாக இருப்பாங்க,
பட் எல்லா இடத்துலையுமே வந்து ஒற்றுமையாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு வசியம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வசிய பொருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பிரச்சனைகளே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாமல் அவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரியாலிட்டியில் ஒரு சில பேர் நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இவங்க எப்படி இருக்காங்க, நம்ம சித்தப்பா சித்திப்பி வந்து எப்படி இருக்காங்க, நம்ம மாமா அத்தை இந்த மாதிரி வாழ்கிறாங்க, நம்மளுடைய பெரியப்பா பெரியம்மா இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க, தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கன்னு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்கிறாங்கன்னா அதுக்கு பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அமைப்புகள் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த அந்யோன்யமாக வாழக்கூடிய தன்மையை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்தில் வெறும் ரொமான்ஸும் லஸ்ட்டும் செக்ஸுவல் விஷயங்கள் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ஒரு கணவன் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகள்லையும் மனைவியோட இன்வால்மெண்ட்டும் மனைவியோடைய பிளானிங்கும் மனைவியோடைய அட்வைஸும் அந்த அடாப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருக்கணும். அதுக்கு பேர் தான் அந்யோன்யம்னு சொல்கிறது. இப்போ கணவன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறாருன்னா அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் அதுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அதோட அடாப்ட் ஆகி போகிறது. சில இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது எல்லா இடங்கள்லையுமே ஃபினான்ஷியல் பிளானிங்காக இருக்கட்டும், நாளைக்கு ஒரு குழந்தைக்காக நீங்கள் பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு குழந்தைய ஸ்கூல் சேர்த்துற விஷயமா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயத்துக்கும் உங்கள் 2 பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் தான் அதில் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த அந்யோன்யம் இருந்துட்டால் எல்லா விஷயத்துலையும் என் மனைவி சொன்னால் அப்படியே நான் கேட்பேன், என் கணவன் சொன்னால் அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். 2 பேரோட விஷயங்களும் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பிளானிங்காக இருந்தால் அதை நாங்கள் 2 பேரும் சரி பண்ணிக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களோட நிறை குறைகளை பேசி சரி பண்ணிக்குவோம். அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயத்தில் இதை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டிலிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியோட விஷயத்தில் பணத்தை கையாளுதல்னு சொல்லலாம், அல்லது வந்து எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துப்போகாத சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். என்ன காரணம்னா, எல்லா கணவன் மனைவியும் ஒரே மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறதில்ல, மாறி மாறி இருக்காங்க. ரொம்ப சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரே மாதிரி இருக்காங்க. அது மேக்ஸிமம் அந்த சிமிலாரிட்டி மாறுறதே கிடையாது. ரொம்ப ரேராக ஒரு 10% தான் மாறி இருக்காங்க. ஸோ கணவன் டாக்டராக இருந்தால் மனைவியும் டாக்டராக இருப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே அந்த கேரியர் வைஸ் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியும், அவங்க அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. பட் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. மனைவி வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க, கணவன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார், அல்லது கணவன் வந்து ஒரு பெரிய ஹையர் போஸ்ட்டில் இருப்பாங்க, மனைவி வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருப்பாங்க. இப்படி அவங்க கேரியர் வைஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற விஷயங்களும் சரி, அவங்க எதிர்கால திட்டங்களும் சரி, 2 பேருடைய தாட் ப்ராசஸும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படி வித்தியாசமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே இந்த பணத்தை கையாளுற விஷயத்துலையும் எதிர்கால திட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை அவங்க சந்திக்காமல் இருக்கணும்னா அவங்க 2 பேரும் வேறு வேறு ஃபீல்டில் இருந்தாலும் எப்படி ஒற்றுமையாக அதை கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறாங்க, எந்த மாதிரியான குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறாங்கங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம வந்து மேரேஜ் பண்ணிடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக வாழ்கிறோம், எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் யாராவது ஒருத்தருக்கு உடல்நலம் பாதிக்கப்படும் போது எந்த அளவுக்கு அவங்கள நம்ம கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒற்றுமைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் வந்து கேர் பண்ணுவாங்க, சில பேர் கேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் அது தொல்லையாக நினைப்பாங்க, டார்ச்சராக நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி மனநிலை ஒருத்தருக்கு வரக்கூடாது. ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி உடல்நலத்தை வந்து பேணி பாதுகாத்துக்கணும், ஸோ அப்படி இன்கேஸ் ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆனாலும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மிக முக்கியமான ஒரு கான்செப்டாக இந்த ஹெல்த் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து 2 பேருக்குள்ளே வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப லோவாக இருக்கும்.
இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள இந்த சந்தேகம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேருடைய அவங்களுடைய நடவடிக்கைகளில் சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃபர் ஆகும் பொழுது இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிக்காமல் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பொசசிவ் ஃபீலிங், அதுக்கப்புறமேல வந்துட்டு இன்செக்யூரிட்டி ஃபீலிங், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிறையா சந்தேகங்களை உருவாக்குது. ஸோ அது வந்து ஒரு பெட்ரூம் விஷயத்துலேருந்து சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுற விஷயம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஒழுங்காக அவருக்கு ட்ரெஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நீங்கள் அதை வந்து ஒரு இதுவாக பார்க்காம அவருக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணணும். ஒரு மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு சிட்டி கல்ச்சரில் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் கணவன் வந்து அந்த மாதிரி கல்ச்சரில் வளர்ந்துருக்க மாட்டார். அவருக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணக்கூட தெரிலனாலும் நீங்கள் அதை வந்து அவங்க எஜுகேட் பண்ணி அவரை மாற்ற ட்ரை பண்ணணும். அல்ல அவருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். இதே சேம் விஷயம் தான் மனைவி விஷயத்துலையும். நீங்கள் ஒரு சிட்டி கல்ச்சரில் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணக்கூட தெரியாது. அதை நீங்கள் எஜுகேட் பண்ணணும். அந்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஹாப்பியான ஒரு ஃபீலிங் வரும். இது இது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்கள் ஆஃபீஸில் அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணணும், இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணணும், எங்கள் ஆஃபீஸில் இந்த பர்சன் இவ்வளோ அழகாக இருப்பார், இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், இப்படி வந்து சில விஷயங்களை பேசும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ட்ரஸ்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகி இன்செக்யூரிட்டி ஃபீல் உருவாகும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது. அப்போ இதை எப்படி கையாளணும், எந்த மாதிரியான குணநலன்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இதில் நம்ம சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை நாம் இந்த மேரேஜ் வெல்னஸ் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மேரேஜ்க்காக ஒரு பெற்றோர்கள் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்களும் இந்த விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய அனுபவ கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் மாப்பிள்ளை தேடுறது, பொண்ணு தேடினீங்கனாலே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிரும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவர்களும் இதில் நீங்கள் கலந்துக்கலாம். கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அந்த தம்பதிகளும் இதில் கலந்துக்கலாம். ஈவன் 25 இயர்ஸ் ஆனாலுமே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் இதன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மேரேஜ் வெல்னஸ் கிளாஸ் அப்படிங்கிற சிலபஸில் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜிகளை டச் பண்ணுவேன். அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இந்த விஷயங்களுக்கு அஸ்ட்ராலஜியை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சைக்காலஜியை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கிளாஸாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 12/10/2025 சண்டே அன்னைக்கு இந்த வகுப்பு வந்து நடக்குது. சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6 PM - 9 PM வரைக்கும் நடக்கும். இந்த வகுப்புக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 999 ஒன்லி. இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். நம்முடைய பழைய மாணவர்கள், புதிய மாணவர்கள் எல்லாருக்கும் இதில் அட்மிஷன் இருக்குது. முதல்ல ஜாயின் பண்ணுற 500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. அப்போ இந்த ஆடை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் அந்த வகுப்பை படித்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வெல்னஸ் கேர் மூலிமா நிறைய வகுப்புகள் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் அட்வைஸ் எடுத்திருக்காங்க, கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.